ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈரோடு பொண்ணு ஜாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை இந்த சம்மர் சீசனில் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ். அதாவது நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ப்ளம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்திருக்கு, குங்குமப்பூவோட மாய்ஸ்சரைசர் வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, உங்களுக்கு ஆயிலி பேஸ்டாக இல்லாமல் நார்மலாக இருக்குது, மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகும்போது எனக்கு ஆயில் பேஸாக இருக்குது, எனக்கு முடியல, எனக்கு ஆயிலி ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின் இல்லை, எனக்கு ட்ரை ஸ்கின், அந்த மாதிரி இல்லை. இது எல்லா ஸ்கின்னுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இது நீங்கள் போட்டுட்டு போகும்போது உங்கள் ஸ்கின் இன்னும் கொஞ்சம் பிங்கிஷ் ஷேடில் க்ளோவாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷெபாமெட் ஜெல். இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்னிஸ் நிறையா பேருக்கு இருக்கும். மேபி எனக்கு ஆக்னிஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்னிஸ் இருந்தப்போ வந்து நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வாட்டர் பேஸ்டில் இருக்கும். இந்த இது நீங்கள் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 மினிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்கின்ல போய் நல்லா மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்களோட சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். வெளியே பார்க்கும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும். இது நீங்கள் வந்து ஆக்னீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்னீஸ் இருக்கவங்க ஷியோராக கண்ணை மூடிட்டு இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாக்மியில் ஹைட்ரேட் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வாட்டர் பேஸ்டு தான். இது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு நார்மல் டைம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் இருக்கும், உங்கள் ஸ்கின் வந்து ஹைட்ரேஷன்லேயே இருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரைட் லுக் போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க அப்படின்னா லாக்மியில் இந்த ஹைட்ரேட் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணுறேன், அதில் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டு அப்படி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எல்லா ஸ்கின்னுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா வந்து சிட்டாபிள் மாய்ஸ்சரைசர். இது வந்து காம்பினேஷன் ஸ்கின்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிலி கண்டென்ட்டாக தான் இருக்கும், ஆயிலி பேஸ்டாக தான் இருக்கும். சிலருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்க்கு ஷியோராக வந்து இது செட் ஆகாது, ஏன்னா இதுவே ஆயிலி பேஸ்டில் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, நார்மல் ஸ்கின் இருக்கவங்க இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நல்லாயிருக்கும். ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப